வெள்ளைக்காரனுடைய ஈரக்கொலையை நடுங்க வச்ச ஒரு தமிழனுடைய வரலாறு எவ்வளோ பேருக்கு தெரியும்? இந்திய சுதந்திர போராட்ட வீரர் விடுதலை வேங்கை சிங்கம் செட்டியார் அவர்கள், மயிலப்பன் சேர்வை, முத்துக்கருப்ப தேவர், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களுடைய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான ஒரு ஆயுதமேந்திய போராட்டத்துக்கு மக்களை தயார்படுத்துறாங்க. இந்த வெள்ளையர்கள்ட்ட இருந்த ஆயுதங்கள் ரொம்ப அதிநவீனமாக இருந்த காரணத்தால அவங்களோட ஆயுத கிடங்குகளை கமுதி, முதுகுளத்தூர், கோமேரி போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகளை தகர்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு சிங்கம் செட்டியார்களோட தலைமையில அந்த ஆயுத கிடங்குகளை தகர்க்கிறாங்க. அதன்ல கோபமடைஞ்ச வெள்ளைக்காரன் என்ன பண்றான், இவங்க 3 பேர்த்தையும் கொல்லணுங்கிறதுக்காக அவங்க படைகளை அனுப்புறான். அவங்க அந்த பாலமனேரிங்கிற ஒரு பகுதி கிட்ட வரும்போது அந்த போராட்டம் உச்சத்துக்கு போய் அங்க சிங்கம் செட்டியாரை கொன்னுறாங்க. இந்த கொன்ன வெள்ளைக்காரன் என்ன பண்றான், கொன்னதுக்கு அப்புறமும் அந்த மக்கள் பயப்படணும் அப்படிங்கறதுக்காக ஒரு தலையை தனியா வெட்டி அந்த பாலமனேரி பகுதியில இருந்து அந்த கோமேரிங்கிற பகுதிக்கு கொண்டு போய் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கிறான். என்ன நினைச்சான், சிங்கம் செட்டியாரோட தலையை வெட்டி வச்சுட்டா மக்கள் பயந்துருவாங்கன்னு நினைச்சான். ஆனா அதுக்கு அப்புறம் தான் அந்த தென் தமிழகத்துல இன்னும் வீரியமா ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அந்த போராட்டம் உருவாச்சு. ஒரு தமிழன் செத்ததுக்கு அப்புறமும் மக்களோட மனசுல அந்த வீரத்தையும் விதைச்சிருக்கான்னு சொன்னான்னா அந்த ஒரு தமிழனை கொண்டாட வேண்டியது நம்மளுடைய கடமை. இவருடைய வரலாறு பிரிட்டிஷ் ஏரா போர்ட் ஆஃப் ரெவென்யூ ப்ரொசீடிங் 1799ங்கிற ஆங்கிலேயருடைய அவங்களே பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டின்னி வேலி கலெக்டரேட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறதுலையும் ஆங்கிலேயர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. இவருடைய வீர வரலாறு தமிழ்நாடு அரசு மீண்டும் ஆராய்ச்சி செஞ்சு அவருக்கு ஒரு மணிமண்டபம், சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கணுங்கிறது அந்த சமுதாயத்தோட கோரிக்கை மட்டும் கிடையாது. ஒரு தமிழனா இதை செய்ய வேண்டியது அவருக்கு நம்ம செய்கிற மரியாதையும் கடமையும்.